Hi friends, welcome to Afrin Alauddin YouTube channel. நாங்கள் இன்றைக்கி கொடைக்கானல் ஒரு நாள் ட்ரிப் போகிறோம். அதை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஒரு நாள் ட்ரிப்பு தானே, அதனால் நிறையா ஜாமான் எல்லாம் எடுக்கலை. பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஜாமான் தான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சதுனால தான் இவ்வளோ லக்கேஜ் வருது. நாங்கள் வந்துட்டு வேனில் தான் போகிறோம். ஒரு 15 பேர் இருக்கோம். பிள்ளைங்கள்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. வேனும் வந்துருச்சு. கரெக்டாக இப்போ 4:30 மணி ஆகுது. 4:30 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு நைட்டு 10 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். 2 கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணோம், 3 ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் 1 நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சாப்பாடு சேர்த்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரோட்டாவும் பஞ்சு கணக்காக சூப்பராக இருந்துச்சு. இந்த கிரில் சிக்கன் அந்த மயோனைஸுக்கு தொட்டு திங்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக கொடைக்கானல் மலை ஏறிட்டோம். ரூமுக்கு போய் ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 12 o'clock ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் தங்கியிருந்த வில்லா தான். கீழே 2 பெட்ரூமு, மேலே 2 பெட்ரூமு. ரூம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ரூமில் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரூமு. கிளைமேட் வேறு சூப்பராக நல்லா நீட்டாக நல்லா கூலிங்காக இருந்துச்சு. நாங்கள்லாம் நைட் அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கிட்டு காலையில் ஒரு 7:30 8 o'clock கிட்ட கிளம்பிட்டோம். காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பணும். நைட்டு ஹெவியாக சாப்பிட்டதுனால மார்னிங் வந்துட்டு யாருக்குமே நான்வெஜ் வேணாம், வெஜ்ஜு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வெஜ்ஜு முடிவு பண்ணியாச்சு. அதனால் எங்கேயாச்சும் தோசை இட்லி அந்த மாதிரி திங்கலாம் அப்படின்ட்டு போனோம். பார்த்தா நாங்கள்லாம் பூரி அப்புறம் தோசை எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நேராக சுற்றி பார்க்க போனோம். போகிற வழியிலேயே நிறைய ஷாப்பிங் சென்டர் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் ஒரே நோயின்னு அழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஷாப்பிங் கிட்ட போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. அப்புறமா பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு குணா கேவ் அப்படிங்கிறத ஒரு இடத்துக்கு போனோம். அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன தலைக்கு வைக்கிற ஹேர் பேண்டு, சன்கிளாஸஸ் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நாங்கள்லாம் ஒன்றுமே பர்ச்சேஸ் பண்ணல, ஏன்னா விலை ரொம்ப கூட இருந்துச்சு. 1க்கு டபுளாக வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு குணா கேவ் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. நிறையா கூட்டம் வேறு இருந்துச்சு. ஏன்னா கிளைமேட் செம்மையாக இருக்கிறதுனால இப்போ சீசன் வேறையா எல்லா ஊர்லேருந்து மக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. வண்டியெல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஃபஸ்ட்டு குணா கேவ் நல்லா சுற்றி பார்த்தோடனே நல்லா பசி வந்துருச்சு. இப்போ மணி கரெக்டாக 3 மணி ஆகுது. நாங்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்காண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம். அங்கே வந்துட்டு பக்கெட் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பக்கெட் சிக்கன், அப்புறம் பார்பிக்யூ சிக்கன், அப்புறம் மொகல் சிக்கன், அப்புறம் தாலி, நான் ரொட்டி எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாம் அங்கே சாப்பிட்டோம். சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு. அங்கேன்னு சாப்பிட்டு நேராக திருப்பி ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். சாப்பிட்டதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எல்லாம் ஃபேமிலியோடு தின்ட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் ரைடிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே வந்துட்டு காலிஃப்ளவர் அந்த மாதிரி எல்லாம் பஜ்ஜி சுட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் சென்டர் போனோம். ஆனால் ஒன்றுமே வாங்கலை, ஏன்னா ஹெவியாக ரேட்டு. நம்ம ஊரெல்லாம் இதை விட கொஞ்சம் கம்மியாக மலிவாக கிடைக்குங்கிறதுனால யாருமே எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட்டு சும்மா பார்த்தோம், அவ்வளோதான். அப்போவே மணி 4:30 ஆயிடுச்சு. நாங்கள்லாம் மலை இறங்குறதுக்குள்ள வேலையை பார்க்குறோம். ஏன்னா நைட்டெல்லாம் போய் வீட்டுக்கு சேரணும். அதனால் மலை இறங்கிட்டோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.